நல்ல வேலையாக கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலை. இல்லைங்க, நாங்கள் எங்கள் சின்னத்தை காட்டுறதுக்காகவாவது தயவு செஞ்சு எங்களையே போட்டி கொடுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சீட் எத்தனை? தாப்பாண்டியன் இருந்தபோது அதிமுகவோட வாங்கிய சீட் எத்தனை? 2011 மே 4 வரைக்கும் ஆதவர்ஜுனா என்ன வேணாலும் சொல்லலாம். இந்திரன், சந்திரன், இது என்ன புது ஆஃபரா? 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நானுங்கிறது புது ஆஃபரா? ஒரு அளவு வேண்டாமா? ஆஃபர் யார் வேணாலும் கொடுப்பாங்க. ஆதவர்ஜுனா 600 கோடி லாட்டரி விற்காத தமிழ்நாட்டில் எதுக்கு டிஎம்கே கொடுத்தாருன்னு நான் கேட்டேன்னா பாண்டில்? இல்லை எதுக்கு போய் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சிக்கு வந்து ஒரு 600 கோடி கொடுத்தீங்கன்னு நம்ம எதாவது கேட்டோமா? அப்போது ஆதவர்ஜுனா இந்த உதாரணம் எதுக்கு விடணும்? ஓகே, திமுகவில் உங்களை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க, யாருமே உங்ககிட்ட சேரலைன்னு வெறுப்பேற்றுறாங்க, அவ்வளோதானே. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவ்வளோ நாள் நம்ம வந்து விஜய் வரணும், கூட்டணிக்கு வரணும், அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அமித்ஷாவுடைய அரசியல் தந்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல். காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்கணும். அந்த கூட்டணி ரொம்ப ஆபத்தாக இருக்குது. காங்கிரஸ் தாவேகா கிட்ட போயிடுச்சுன்னா வேலை முடியும். தாவேகா காங்கிரஸுக்காக காத்துக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா. இது நடந்துருச்சுன்னா திமுகவை பார்த்துக்கலாம். இது அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி. இவங்க வரணும்னோ, இவங்க வர வைக்கணுங்கிறதோ, இவங்க மூலமாக முதலமைச்சர் ஆகணுங்கிறதோ ஒரு மண்ணும் கிடையாது. முறையற்ற வேலையெல்லாம் செஞ்சேன். அந்த முறையற்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அதை முறையாக மாற்றுற மாதிரி நான் பதில் சொன்னேன். அவன் என்னையும் ஒத்துக்கல. மூஞ்சி சுருங்கிருச்சு. கரெக்டா? எல்லா தப்பையும் பண்ணாரு. சிபிஐ உங்ககிட்ட வந்து பதில் கேட்கும்போது நீங்க அந்த பதிலை சொல்லுவதை தவிர வேற வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கையில சாட்சியை வச்சுட்டு தான் கேட்பான். இன்னும் நிறைய இருக்கு. அவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் நிறைய சங்கீதா ஹோட்டல் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து 6ஆவது கொடுங்க அப்படின்னு தலைவர் கேட்டதாகவும், முதல்வர் வந்து இல்லை மற்ற கட்சிகளை விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு கேட்டதுனால அந்த சீட்டு வந்து குறைக்கப்பட்டதாக அவர் தகவல் சொல்லியிருக்காரு. சீட்டு எங்கள் இலக்கு கிடையாது, இந்தியாவிலிருந்து பாஜகவை விரட்டி அடிப்பதான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிபிஐ தலைவர் வீரபாண்டி அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது நாடாளுமன்ற தொகுதி எவ்வளோ கொடுத்தாங்க? 2024 2 கொடுத்துருப்பாங்க இல்லையா? 2 பேருக்கும் 2 மார்ச் 2 ஆனால் 22 கிடையாது, 2 தான். அதாங்க, இவருக்கு 2 அவருக்கு 2, சிபிஐக்கு 2 இதுக்கு 2. ஒரு தொகுதினா 6 சட்டமன்ற தொகுதி கொடுக்கணும்ல. அப்படி பார்த்தா 2க்கு 12 கொடுத்துருக்கணும். இதானே கரெக்டு? நியாயமாக தராஸ் தட்டில் வைங்க. இந்த பக்கம் வெல்லம், இந்த பக்கம் 500 கிராம் கல் வச்சிங்கன்னா அவர் தானே கொடுத்துருக்கணும். 5 கொடுத்துருக்காங்க. நல்ல வேலையாக கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலை. இல்லைங்க, நாங்கள் எங்கள் சின்னத்தை காட்டுறதுக்காகவாவது தயவு செஞ்சு எங்களையே போட்டி கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்தியாவிலேருந்து பிஜேபியை விரட்டி அடிக்கணும் கம்யூனிஸ்ட். எங்கெங்கே இதெல்லாம் விரட்டுவாங்கன்னு பார்க்குறேன். வெஸ்ட் பெங்காலில் காணவே காணோம். இந்த பக்கம் கேரளாவில் இந்த வாட்டி ஊற்றி காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கேருந்து அவங்க விரட்டுவாங்க? இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், இந்த ஜல்லிக்கட்டு ஜூலி மாதிரி நான் உட்காந்துருக்கேன். விஜய்க்கு வந்து டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாவது என்ன அடிப்பீங்க இல்லையா? எங்கேருந்து அடிப்பீங்க? இந்தியா, நீங்கள் நேபாளில் போய் என்ன அடிப்பீங்களா? ஒருவேளை இந்தியாவில் எங்கே இருக்கீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சீட் எத்தனை? தாப்பாண்டியன் இருந்தபோது அதிமுகவோட வாங்கிய சீட் எத்தனை? 2011 டஃப் கொடுத்து தான் வாங்கினார். 2011 விஜயகாந்துக்கு ஒரு பிரச்சனை, அவர் 60 சீட்டு என்னவோ கேட்க, அப்புறம் 41 வரும்போது கம்யூனிஸ்ட் கொடுக்கப்பட்ட சீட் எத்தனை? அதில் நீங்கள் வென்ற சீட் எத்தனை? இப்போ உங்களை கொண்டு வந்து ஒரு 6ல் உட்கார வச்சுருக்காங்க. அடுத்தது குட்டை, அவ்வளோதானே. நீங்கள் அறிவியாச்சே, எவ்வளோ பெரிய கட்சி. பிஜேபி மேலே டஃப்புங்கிறீங்களே. பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ கம்யூனிஸ்ட்டை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல.
அடிப்படையில் ஒரே ஒரு நல்ல விஷயம், திமுக வந்து கம்யூனிஸ்ட்டை மதிக்குதுன்னா எதுக்கு மதிக்குதுன்னா, இங்கேயே உட்காந்துக்கிட்டு வைகோ வந்து மதிமுகன்னு போனவர்கிட்ட கூட இது வேறு 5 வந்து சும்மா முடியாது, உன் சின்னத்தில் ஒன்று தான், மீதி 4 இங்கே வரும், ஏற்கனவே உனக்கு சின்னமும் கிடையாது, ஏன்னா நீ ரெகக்னைஸ்டும் கிடையாது, இருந்தாலும் இவ்வளவு தான், ஓகேவா. ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட அதை சொல்லலை. இல்லைங்க நீங்கள் ரொம்ப பெரிய கட்சி, எங்கள் அப்பாவே கம்யூனிஸ்டாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன கட்சி, அதனால் உங்கள் சின்னத்தை விட்டு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பெருமை? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஆனால் தாப்பாண்டியன் அவர்கள் கொடுத்த நெருக்கடியை சண்முகம் அவர்கள் திமுகவுக்கு கொடுக்குறாருல்ல சார்? இங்கே பாருங்கள், தாப்பாண்டியனால் நேராக போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட பேச முடியாட்டியும் தகவலை கொடுக்க முடியும், அவங்க வந்து ஒரு மரியாதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது கம்யூனிஸ்ட். நான் தாப்பாண்டியன் கம்யூனிஸ்ட் வந்து தாப்பாண்டியனோட நான் சுருக்க விரும்பலை. எத்தனையோ பெரிய பெரியவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் போற்றக்கூடிய நிறைய தலைவர்கள் அங்கே இருக்காங்க, துக்ளக் ஷோ ஐயா போற்றக்கூடிய பல தலைவர்கள் அங்கே இருந்தாங்க. கேள்வி அது இல்லை, உங்களால் வாங்கவே முடியும் 5 சீட்டு. அது என்ன கணக்கு? இப்போது காங்கிரஸுக்கு வந்து 9 சீட்டு கொடுத்தாங்க, 9 6 54 கொடுக்கணும், 25 கொடுத்துருக்காங்க. அவன் கணக்கு பண்ணுறான். திமுக என்ன கணக்கு பண்ணுறான்? நீங்களாம் இருங்க, வாங்க பல்லக்கு தூக்கிக்கலாம், வாங்க நீங்களாம் தூக்கினா தான் ஒரு பெருமை இருக்கும், நம்ம முதலியார் வந்துட்டாங்க, நம்ம நாடார் வந்துட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பெருமை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ராஜ்யசபா சீட்டு ஏன் சார் கொடுக்க முடியல திமுகவால் கம்யூனிஸ்ட்டுக்கு? ராஜாவுக்கு கொடுத்தாங்கல்ல அதிமுகவில் இருந்து, எவ்வளோ மரியாதை வச்சு கொடுத்தாங்க. இவங்க கொடுத்தாங்களா? ராஜ்யசபாவில் இருக்காங்களா யாராவது? கட்சியே எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு பிஜேபிக்கு டஃப் ஃபைட்டு கொடுப்பேன்னா, இந்த துக்ளக்கில் ஒரு கார்ட்டூன் வந்தது, ரஜினிகாந்த் படத்தை இவ்வளோ பெருசாக போட்டு இந்த கட்டெரும்புலாம் இருக்குல்ல, கட்டெரும்புலாம் அவருடைய காரை எப்படியாவது அந்த காரை நெருக்கி விடுவேன் அப்படின்னு சுற்றும், அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அது காரில் வருது, நீ கட்டெரும்பு ஆகிட்டு வர, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பு வர மாதிரி. ஸோ எனக்கு என்னென்னா, வாழ்த்துக்கள், கம்யூனிஸ்ட் இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டில் இன்னும் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிஜேபி அங்கே இருந்தால் நான் இங்கே இருப்பேங்கிறத விட்டு ஒழிச்சா தான் உங்கள் சித்தாந்தமே வளரும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் அங்கே இருந்தால் நான் இங்கே இருப்பேங்கிற குள்ளே போனீங்கன்னா, பாமக அங்கே இருந்தால் விசிக இங்கே இருக்கும், அதிமுக இங்கே இருந்தால் திமுக இங்கே இருக்குங்கிற மாதிரி உங்கள் சித்தாந்தத்தை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்குள்ளே வராதிங்க. எப்படி கேரளாவில் காங்கிரஸோட ஃபைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து காங்கிரஸோட சேர்ந்து கல்கட்டாவில் நிற்கிறீங்களோ, அப்படி உங்கள் சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு என்ன பண்ண முடியுமோ தயவு செஞ்சு வளருங்க. விஜய கூட்டணிக்குள்ளே வர வைக்கிறதுக்காக 90 சீட்டு, 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி அப்படிலாம் ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் விஜய் அவர்கள் தூக்கி போட்டுட்டு தனித்து தான் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா இந்த தகவலை வந்து வெளியில் சொல்லியிருக்காரு. மே 4ஆம் தேதி வரைக்கும் ஆதவர்ஜுனா என்ன வேணாலும் சொல்லலாம், இந்திரன் சந்திரன் இல்லை, இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு விஜய் கட்சி கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக என்டிஏ பார்வையில் தெரியுதா? இந்த ஆஃபர் பிஜேபி மாயாவதிக்கு உத்தரப்பிரதேசில் கொடுத்தது. இந்த ஆஃபர் பிஜேபி கர்நாடகாவில் தேவேகவுடா பையனுக்கு கொடுத்தது. இது என்ன புது ஆஃபரா? 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நானுங்கிறது புது ஆஃபரா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முஃப்தி முகமதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள், ஏன்னா இவங்க ஜம்புவில் நம்ம தான் பெரிய ஆள், காஷ்மீரில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் கொடுத்தோம். 2.5 வருஷத்தில் அவங்களும் கவுத்து விட்டாங்க. யார்? முஃப்தி. இங்கே நம்ம குமாரசாமியும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கவுத்து விட்டார். உத்தரப்பிரதேஷ்லேயும் மாயாவதி கவுத்து விட்டாங்க. என்ன ஆச்சு? இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நாம் இருக்கோம், கர்நாடகாவில் நம்ம ஆண்டு இப்போ தான் அடுத்த டேர்னுக்கு வர்றோம், பாராளுமன்றத்தில் தொடர்ந்து 4 தேர்தலாக ஜெயிச்சுட்ருக்கோம், உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி நம்ம ஆட்சி செய்கிறோம். அப்போ நாளைக்கு விஜய்க்கு இதே மாதிரியே ஒரு 2.5 வருடம் ஆட்சிக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் கவுத்துட்டு போனார்னா பிஜேபி கீழே இறங்கிடுமா? அதிமுக படுத்துருமா? ஒரு அளவு வேண்டாமா? ஆஃபர் யார் வேணாலும் கொடுப்பாங்க. ஆதவர்ஜுனா 600 கோடி லாட்ரி விற்காத தமிழ்நாட்டில் எதுக்கு டிஎம்கே கொடுத்தாருன்னு நான் கேட்டேன்னா, பாண்டில் இல்லை எதுக்கு போய் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சிக்கு வந்து ஒரு 600 கோடி கொடுத்தீங்கன்னு நம்ம எதாவது கேட்டோமா? வியாபாரத்தில் எது வேணாலும் இருக்கும், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. தேவையே இல்லாமல் ரஜினிகாந்தை மிரட்டி திமுக வாபஸ் வாங்க வைத்ததுங்கிற ஒரு டயலாக் சொன்னதே தப்பு. ஃபோன் பண்ணி ஸ்டாலின் பேசணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் அரசியல்லேருந்து வெளில வந்துடுங்க. சரிங்க சார் நான் வெளில வந்துடுறேன், இவ்வளோ தான் ரஜினிகாந்த் அரசியலில். நான் 48 வருடமாக அவருடைய ரசிகன். இன்னொரு 6 படம் அவரது வரும், 60 படம் வரும். முதல் நாள் முதல் காட்சி போய் பார்ப்பேன், தீவிர ரசிகன்.
ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா அவர் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆதவர்ஜுனாவுக்காக ஒரு ஆதவர்ஜுனாவுக்காக ஸ்டேட்மெண்ட் இல்லை, விஜய்க்கு எதிராக கட்டமைக்கிறாங்க திமுகல இருந்து. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ரஜினி இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கந்த சஷ்டி கவசம் அவமானத்துக்கு பிறகு இதுக்கு வந்து அவர் இப்போ இது கொடுத்துருக்காரு. இதே விஜய் சூப்பர் ஸ்டாருன்னு சரத்குமார் சொல்ல அதுக்கு அடுத்தது ஒரு திரைப்படம் ரஜினி வரும்போது தானே பேசினார். அவசரப்பட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? நான் விஜயோட மோதினா அது விஜய்க்கு நல்லதில்லை, விஜய் என்னோட மோதினா அது எனக்கு ஒன்றும் கௌரவம் இல்லை. இவ்வளோ நாகரிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்த நாளாக கொடுத்தாரு. ஏன் இப்போ தேவையில்லாமல் அவர்கிட்டருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு? எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் வரல. பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்பட்ட போது வரல, மோடியை இப்போ விமர்சிக்கும் போது வரல. இல்லை, விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுப்பது என்டிஏ பார்வையில் விஜய் மிகப்பெரிய கட்சியாக கொடுத்தாருன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு இல்லைங்க. இந்த ஆஃபர் புதுசான்னு நான் உங்களை கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு புதுசு தானே சார்? மாயாவதியாவது ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் உத்தரப்பிரதேசில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். ஏன்னா இந்த பக்கம் முலாயம் சிங் யாதவை எதிர்க்கணும், அந்த பக்கம் காங்கிரஸை எதிர்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் கொடுக்குறோம். கர்நாடகாவில் குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் 3 மாவட்டங்களில் இன்றைக்கும் அவர் வெற்றி பெறாரு. இன்றைக்கும் வெற்றி பெறாரு. எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெறாரு. அவருக்கு ஒரு ஆஃபரை 2008 கொடுத்தோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அப்படி தான் கொடுத்தோம். இஸ்லாத் சகோதரர்களை நிறுத்தினாலும் அங்கே நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை காஷ்மீர்லங்கிற ஒரு சூழ்நிலையில் கொடுத்தோம். இங்கே கொடுக்குறதுல அந்த ஆஃபர் கொடுத்துருந்தா என்ன தப்பு? அந்த ஆஃபர் என்ன பெரிய ஆஃபர்? 3 முறையும் ஏமாத்தினாங்க. யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டராக பிஜேபியால் வந்தாங்களோ அவங்க 3 பேரும் ஏமாத்தினாங்க. பிஜேபி நல்லா இருக்க, அவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? அப்போது ஆதவர்ஜுனா இந்த உதாரணம் எதுக்கு விடணும்? ஓகே, திமுகவில் உங்களை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க, யாருமே உங்ககிட்ட சேரலைன்னு வெறுப்பேற்றுறாங்க, அவ்வளோதானே. இந்த கவுண்டமணி செந்தில் படத்தில் ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பாக வரும், கவுண்டமணியை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செந்திலை கல்யாணம் பண்ணிடும். அப்போ செந்தில் சிரிப்பார், பயங்கரமாக சிரிப்பார். கவுண்டமணி கேட்பார், ஏப்பா இந்த பொண்ணு ஒன்று ஓகே பண்ணதுக்கு நீ சிரிக்கிறியா அப்படின்னு கேட்பார். அதுக்கு செந்தில் சொல்லுவார், இந்த பொண்ணே உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, அப்புறம் யார் தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பான்? இந்த நகைச்சுவை காட்சி யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவ்வளோ நாள் நம்ம வந்து விஜய் வரணும், கூட்டணிக்கு வரணும், அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அமித்ஷாவுடைய அரசியல் தந்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல். காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்கணும். அந்த கூட்டணி ரொம்ப ஆபத்தாக இருக்குது. காங்கிரஸ் தாவேகா கிட்ட போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சது. தாவேகா காங்கிரஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக. இது நடந்துருச்சுன்னா திமுகவை பார்த்துக்கலாம். இது அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்திருந்தா தான் அவருக்கு நல்லது. இப்போ பிஜேபி தாவேகா கூட்டணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திமுக சூப்பராக எந்திரிச்சிடும். என்ன சொல்லும்? பார்த்தீர்களா பி டீம் என்று சொன்னோமே, இல்லை, வாய்ப்பே இல்லை, பி டீம் இல்லை. அவர் பாவம் தனியாக திமுக ரேஞ்சில் பயங்கரமாக வளரிட்டு இருக்காரு. திமுக எப்படி வளருமோ அப்படியே கரெக்டாக வளர்றாரு. எங்களுக்கு பியூட்டிஃபுல், முள்ளால் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அமித்ஷா அழகாக உட்காந்துருக்கார். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இவங்க வரணும்னோ இவங்க வர வைக்கணுங்கிறதோ இவங்க மூலமாக முதலமைச்சர் ஆகணுங்கிறதோ ஒரு மண்ணும் கிடையாது. தப்பி தவறி தனியாக இப்போ தனியாக தான் நிற்க போகிறார். தனியாக நின்று ஏதோ ஒரு மச்சத்தில் ஒரு 30 சீட்டு 20 சீட்டு யோசிச்சா கூட என்னால் வர முடியல, வாய்ப்பில்லை. 30 சீட்டு வின் பண்ணிடுறாருன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு டீஸ்டேபிளிங் கவர்மெண்ட்டில் அவரை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அவர் தனியாக இருக்கிறது தான் நல்லது. ஆதவர்ஜுனா எதுக்கு இவ்வளோ உதார் விடுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிபிஐ கேட்ட கேள்விக்கு முறையான பதில்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. விசாரணை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நல்லா ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு வெளியே வந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க முகத்தோடவே வந்திருக்கார். ஒரு சில கேள்வியெல்லாம் அங்கே நான் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னும். என்னங்க இது ஆபியஸான கேள்விங்க. முறையற்ற வேலையெல்லாம் செஞ்சேன், அந்த முறையற்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க, அதை முறையாக மாற்றுற மாதிரி நான் பதில் சொன்னேன், அவன் என்னையும் ஒத்துக்கலை, மூஞ்சி சுருங்கிருச்சு. கரெக்டா? எல்லா தப்பையும் பண்ணார், அவசரப்பட்டார், தேவையில்லாமல் அவசரப்பட்டார். செப்டம்பரில் நடந்த அந்த சம்பவம் மட்டும் இப்போ பிப்ரவரியில் நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்க. திமுக ஒரிஜினல் திமுக அப்படி தான் பிளான் பண்ணோம். பிப்ரவரியில் நடந்திருந்தால் கதையே வேறு விதமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், தேவையில்லாமல் அவரை கொண்டு போய் விட்டு 41 பேர் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ ஜனநாயகம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தலுக்கு 1 வாரம் முன்னாடி நிம்மதியாக இருப்பார். அதனால தான் விஜய் சிரிச்சிட்டு வர்றாரு, அண்ணன் சீரியஸாக வர்றாரு. வேறு என்ன இருக்குது? முறையற்ற விஷயம் தானே பண்ணீங்க. ஆம்புலன்ஸில் போய் நீங்கள் ஆம்புலன்ஸை கரெக்டாக அனுப்பணும்,
நீங்கள் வந்து இந்த தண்ணி பாட்டில் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு இருந்தீங்க. ஐயோ விஜய் வர்றாரு, கரூர்லேருந்து அவரை நல்லா கொண்டு போகணும், அவரை கொண்டு போகாட்டி எங்கள் மக்களை நான் காப்பாற்றணும், அதனால் 15 ஆம்புலன்ஸை வச்சுக்கோ, 400 டாக்டரை வச்சுக்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்களா? முறையற்ற விஷயத்த பண்ணீங்க. சிபிஐ கேள்வி கேட்குற விதமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிபிஐ உங்ககிட்ட வந்து பதில் கேட்கும்போது நீங்கள் அந்த பதிலை சொல்லுவதை தவிர வேறு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கையில் சாட்சியை வச்சுட்டு தான் கேட்பான். நீ வாங்கின நிலத்தினுடைய பத்திரம் இங்கே இருக்குது, நீ இந்த நிலத்தை வாங்கினியான்னுவான். இது இல்லாமல் நீ இந்த நிலத்தை வாங்கினியான்னு கேட்குறவன் இல்லை சிபிஐ. அதை புரிஞ்சுக்கோங்க, ரேஞ்சே வேறு. அதனால தான் அண்ணன் இருக்கமா. இன்னும் நிறைய இருக்குது, அவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் நிறைய சங்கீதா ஹோட்டல் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஈத்தத்துக்கு வேணால் மாறிக்கலாம், இப்போ கொஞ்சம் பிரான்ச் நிறைய. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை சிக்க வச்சதே திமுக தான் அப்படின்னும் ஆதவ் வந்து சொல்லியிருக்காரு. இது பாருங்க, ஆதவ் பேசுறதுக்கு நான் ஆதவ் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு விஜய்க்கு சொல்லுவேன். ஆதவ் பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற அளவுக்கு வெயில் இன்னும் சூடாகி இல்லை, இந்த விவகாரம் தொடர்பாக சொல்கிறேன். இது பாருங்க, சிக்க வச்சது எப்படிங்க வரும்? அவரே அப்பேரண்டாக மாட்டினார் இல்லைங்க. 10க்கு அன்பில் பொய்யாமொழியை வச்சுட்டு ஒரு ட்ராமா வேற பண்ணாரு. பார்க்குறவனுக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, கையில் கத்தியோட இருக்கிற ரத்தத்தோட. அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அவர் எதுக்கு திமுக சிக்க வைக்குது? ஏங்க அப்படி திமுக சிக்க வைக்கிறதுன்னு நினச்சிருந்தா அந்த முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போது சபரீசன் எதுக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு? அவர் பிக்சர்லேயே வரமாட்டார், அவர் முகமுடி மாயாமி தானே, எல்லாமே சைட்லேருந்து பண்ணுறவர் தானே. அவரே வந்தாரே, அவரை காப்பாற்றுறதுக்கு எத்தனை முயற்சி எடுத்தாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லைன்ட்டு தம்பி வேறு யார்கிட்ட மாட்டினான்னு தெரியல. ஒருவேளை சிபிஐ கிட்ட தான், இது இடி கிட்ட தான் மாட்டினாரான்னு தெரியல. தம்பி வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன சொல்ல முடியும்? பொய்யே. அந்த சிக்கலில் மாட்டினார். அவர் ஒரு வெறும் கேஷ் கவுண்டருங்க செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த டிக்கெட்டெல்லாம் கொடுப்பாங்களே, இந்த டென்ட் கொட்டையில் 2 ரூபா 90 பைசா, அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் டிஎம்கேக்கு. என்ன பல ஆயிரம் கோடிக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அது ஒரு 40-50 ரூபா தான் இருக்கும் டென்ட் கொட்டையாக இருந்தால். அவரை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அவரை காப்பாற்றணும்னு நினச்சது டிஎம்கே தானே. சிக்க விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துரை பதிமிக்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.